ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை அலுவலகங்களில் காலியாக இருக்கிற ஈப்பு ஓட்டுநர், பதிவுரை எழுத்தர், அலுவலக உதவியாளர், இரவு காவலர் பணிக்கான அறிவிப்பை மாவட்ட வாரியாக வெளியிட்டிருக்காங்க. இந்த பணிகளுக்கு அப்ளை பண்ணுறது எப்படி, கல்வி தகுதி என்ன, சம்பள விவரங்கள் என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்மளுடைய யூடியூப் சேனலில் அரசு வேலை வாய்ப்புக்கான தகவல்களை ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு வரோம். மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க், அதுக்கப்புறம் டெலிகிராம் லிங்க் கிளிக் பண்ணி நமது அரசு வேலை வாய்ப்பு குழுவில் மறக்காமல் இணைங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் வெளியிட்டிருக்கிற ஈப்பு ஓட்டுநர், பதிவுரை எழுத்தர், அலுவலக உதவியாளர், இரவு காவலர் உள்ளிட்ட பணிகளுக்கான அறிவிப்பை பற்றி முழுமையாக நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த அறிவிப்படி பார்த்தீங்கன்னா ஈப்பு ஓட்டுநர் பணிக்கான டீட்டெயில்ஸை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஈப்பு ஓட்டுநர் பணிக்கான சேலரி பார்த்தீங்கன்னா 19,500லேருந்து 71,900 வரைக்கும் தராங்க. வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் பிரிவினருக்கு 18லேருந்து 32 வயசுக்குள்ளே இருக்கணும். பிசி எம்பிசி பிரிவினருக்கு 18லேருந்து 34 வயசுக்குள்ளே இருக்கணும். எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 42 வயசுக்குள்ளே இருக்கணும். கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் ஈப்பு ஓட்டுநர் பணிக்கு 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கணும். ஓட்டுநர் நிலையில் 5 ஆண்டுகளுக்கு குறையாமல் முன் அனுபவம் இருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த பணிக்கு விண்ணப்ப கட்டணமாக பார்த்தீங்கன்னா பொது பிரிவினர், பிசி எம்பிசி பிரிவினருக்கு பார்த்தீங்கன்னா 100 ரூபாயும், எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு பார்த்தீங்கன்னா 50 ரூபாயோ தேர்வு கட்டணமாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் பதிவுரை எழுத்தர், அதாவது ரெக்கார்ட் கிளர்க் பணிக்கான தகவலில் பார்க்கலாம். சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லெவல் 2 அடிப்படையில் இருக்குது. 15,900லேருந்து 58,500 வரைக்கும் சேலரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் பிரிவினருக்கு 18லேருந்து 32 வயசுக்குள்ளே இருக்கணும். பிசி எம்பிசி பிரிவினருக்கு 18லேருந்து 34 வயசுக்குள்ளே இருக்கணும். எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு பார்த்தீங்கன்னா 18லேருந்து 37 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். இந்த பணிக்கு விண்ணப்ப கட்டணமாக பார்த்தீங்கன்னா இப்போ பிசி எம்பிசி பிரிவினருக்கு 100 ரூபாயும், எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 50 ரூபாயும் விண்ணப்ப கட்டணமாக செலுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அலுவலக உதவியாளர், அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பணிக்கான தகவலை பார்க்கலாம். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பணிக்கு சேலரி 15,700லேருந்து 58,100 வரைக்கும் சேலரி தராங்க. வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் பிரிவினருக்கு 18லேருந்து 32 வயசுக்குள்ளே இருக்கணும். பிசி எம்பிசி பிரிவினருக்கு 18லேருந்து 34 வயசுக்குள்ளே இருக்கணும். எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 18லேருந்து 37 வயசுக்குள்ளே இருக்கணும். கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மிதிவண்டி ஓட்ட தெரிஞ்சிருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்ப கட்டணத்தை பொறுத்த வரைக்கும் பிசி எம்பிசி பிரிவினருக்கு 100 ரூபாயும், எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 50 ரூபாயும் தேர்வு கட்டணமாக செலுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது இரவு காவலர் பணிக்கான டீட்டெயில்ஸை பார்க்கலாம். இந்த இரவு காவலர் பணிக்கு சம்பளமாக பார்த்தீங்கன்னா 15,700லேருந்து 58,100 வரைக்கும் சேலரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் பிரிவினருக்கு 18லேருந்து 32 வயசுக்குள்ளே இருக்கணும். பிசி எம்பிசி பிரிவினருக்கு 18லேருந்து 34 வயசுக்குள்ளே இருக்கணும். ஆதி திராவிடர் மற்றும் பட்டியல் பழங்குடியினத்தினர் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 37 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த இரவு காவலர் பணிக்கு பார்த்தீங்கன்னா தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க தகுதியாக. விண்ணப்ப கட்டணம் பார்த்தீங்கன்னா பொது பிரிவினர், அதாவது ஜென்ரல் பிசி எம்பிசி பிரிவினருக்கு பார்த்தீங்கன்னா 100 ரூபாயும், எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 50 ரூபாயும் தேர்வு கட்டணமாக செலுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த பணிக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 30/9/2025 அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷனில். சரி, இந்த பணிக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த பணிக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இந்த tnrd.tn.gov.in என்ற இணையதளத்தில் இங்கே நான் கிளிக் பண்ணுற இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் இந்த மாதிரி ஒரு விண்டோ உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் காலி பணியிடங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா வியூ டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வேக்கன்சி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மாவட்ட வாரியான காலி பணியிடங்களை பார்வையிட அப்படின்ற இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இந்த விண்டோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு டிரைவர் வேக்கன்சி இருக்குது, அதை கிளிக் பண்ணி மாவட்ட வாரியாக எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் ரெக்கார்ட் கிளர்க் பணிக்கு கிளிக் பண்ணிவிட்டு மாவட்ட வாரியாக எவ்வளோ காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பணிக்கு மாவட்ட வாரியாக எவ்வளோ காலி பணியிடங்கள் இருக்குன்னு அறிவிச்சிருக்காங்க, அதையும் நீங்கள் பார்க்கலாம். நைட் வாட்ச்மேன் பணிக்கு, அதாவது இரவு காவலர் பணிக்கும் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்துடும். அதே நெக்ஸ்ட் நீங்கள் இந்த பணிக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அந்த லிங்க், அந்த இதுலேயே கீழே வந்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பணிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா விண்ணப்பிக்க அப்ளைன்ற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். இந்த விண்டோவில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு இந்த டிக்ளரேஷன் உறுதிமொழியை சப்மிட் பண்ணிவிட்டு கேப்சா நம்பர் கொடுத்துட்டு சேவ் நெக்ஸ்ட் ஸ்டெப் அண்ட் தென் மொபைல் ஓடிபி வெரிஃபிகேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வரும். அதை கிளிக் பண்ணிவிட்டு
சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிடும். இதில் நீங்கள் முக்கியமாக இதை அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா 20 கேபிலேருந்து 100 கேபிக்குள்ளே வந்து ஜேபெக் பிஎன்ஜி ஃபார்மெட்டில் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுடைய ஃபோட்டோவும் வந்து பார்த்தீங்கன்னா 20 கேபிலேருந்து 100 கேபிக்குள்ளே பிஎன்ஜி இல்லை ஜேபெக் ஃபார்மெட்டில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய கையெழுத்து சிக்னேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 20 கேபிலேருந்து 100 கேபிக்குள்ளே வந்துருக்கணும். அதுவும் ஜேபெக் இல்லை பிஎன்ஜி ஃபார்மெட்டில் வந்துருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த பணிகளுக்கான முழு விவரங்களும் வந்து கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இது போன்ற அரசு பணிகள் மற்றும் டிஎன்பிசி, டிஆர்பி, டெட் உள்ளிட்ட அனைத்து பணிகளும் தெரிஞ்சுக்கொள்ள நம்மளுடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.